தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் வேஷம் தரித்தவர்களாக உள்ளோமா? நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நாம் பிறரிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? உண்மையான அன்பு உள்ளம் கொண்டவர்களாக நடக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்வில் நாம் பொய்களுக்கு இடம் கொடுத்து காரியம் முடிவடையும் மட்டும் அவர்களிடம் நாம் நல்லவர்களாக, உத்தமமானவர்களாக, நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது தன்னுடைய வசனங்களில் இவ்வாறாக எழுதுகிறார். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி உள்ளாரே. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை வேஷம் தெரியாமல் நீதியின் பாதையில் நடக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் நமக்கு கிருபையும் தயவையும் அளிக்கிறார். அவருடைய வல்லமையை தருகிறார். நாம் அனைத்து காரியங்களையும் பகுத்தறிந்து அவற்றிற்கு ஏற்றாற் போல நாம் நீதியின் பாதையில் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாகவும் பரிசுத்த உள்ளம் கொண்டவர்களாகவும் பரிசுத்த சிந்தை கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக ஆழும்போது அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் நம் இருதயத்தில் நிறுத்தி தியானித்து அவருடைய வேதத்தினாலே நம் இருதயத்தில் சுத்த ஆவியை தரித்துக்கொள்கிற பாக்கியம் நமக்கு அவர் தந்திருக்கிறார். நாம் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அதை நாம் தியானிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகவும் நிலை வரமான ஆவியை கொண்டவர்களாகவும் நாம் அனைத்தையும் பகுத்தறிந்து தேவனுடைய ஆலோசனைக்கு ஏற்றார் வண்ணம் அவருடைய பரிசுத்த வழியில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக காரியங்களை வாய்க்கச் செய்வார். அவர் வல்லமையை நமக்குள்ளாக விளங்கச் செய்வார். நாம் வாழ்வில் மறுரூபமாக அவர் வரும்போது அவரோடு நாம் சேரத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார். நம் மனதை அவர் தூய்மைப்படுத்தி நம் இருதயத்தின் சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவரிடம் நம்முடைய அனைத்து காரியங்களையும் விண்ணப்பங்களாலும் ஸ்தோத்திர பலிகளாலும் ஏறெடுப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.